இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் ஜோதிட தாள்கள் மட்டும் இல்லை, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தாள்களும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடையலாம். தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூலை மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதில் ஒரு முக்கியமான நாள் இன்று வந்திருக்கு. இன்றைக்கி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலையுடைய 26ஆம் தேதி. இன்றைக்கி தமிழ் மாதம் 4வது மாதமான ஆடியுடைய 10ஆம் நாள். அதே போல் இன்றைக்கி கிழமை சனிக்கிழமை. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமான சனிக்கிழமை கிடையாது. இன்றைக்கி ஆடியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் சனிக்கிழமை. அப்படி என்ன ஸ்பெஷல் சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி பிறை தரிசனமானது வந்திருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் பிறையானது வானத்தில் தெரிய இருக்கு. இந்த பிறை தரிசன நாளான இன்று பிறையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர்களுடைய தாக்கம் அடுத்த சில நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வருங்கிறத சொல்ல போகிறேன். மீன ராசிக்காரங்களுக்கு எதில் சாதகமான பலன் கிடைக்கும், எதில் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு இன்றிலிருந்து எதில் சாதகமான பலனும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண 3ஆம் பிறை கிடையாது. ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஆடி 3ஆம் பிறை மற்ற மாதங்களில் வரக்கூடிய 3ஆம் பிறையை காட்டிலும் ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய 3ஆம் பிறை மிகவும் சக்தி வாய்ந்த பிறையாக கருதப்படுது. இன்றைய இந்த பிறையை அன்னைக்கு நீங்கள் சில விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிறை தெரிய ஆரம்பிக்க இருக்குது. ஸோ பிறை தெரியக்கூடிய நேரத்தில் பிறையை தரிசனம் பண்ணுவது எந்த அளவுக்கு புண்ணியங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிறையை தரிசனம் பண்ணும்போது என்ன மாதிரியான செயல்கள் செய்யணுங்கிறதும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக பிறை தரிசனத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இன்று பிறை தரிசனத்தினால ஏற்பட்ட அந்த மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு எதெல்லாம் சாதகமான பலன் எதிலெல்லாம் பாதகமான பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிறையை பார்க்கறத பற்றி வாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஆக்சுவலி காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியனை வணங்குவது நல்லது. அதே போல் மாலை நேரம் எப்பொழுதுமே விஷ்ணுவின் நேரம். அப்போது சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது. அதில் அமாவாசைக்கு பிறகு 3வது நாள் வரக்கூடிய இன்றைய நாள் சந்திரனை தரிசிப்பது ரொம்ப 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 சிறப்பு. அந்த வகையில் இன்னைக்கு ஆடி மாதம் 3ஆம் பிறை. இன்னும் சற்று நேரத்தில் மாலை நேரத்தில் மேற்கு திசையில் வானத்தில் அமாவாசையின் 3வது தினம் இப்போ சந்திர தரிசனம் வரும்போது அதை பார்த்து வணங்குறது சிறப்பு. அமாவாசை அடுத்து வரக்கூடிய 3ஆம் நாளில் தெரியக்கூடிய இன்றைய நிலவை தான் 3ஆம் பிறை என அழைக்கப்படுகிறது. ஆக்சுவலி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆம் நாள் 3ஆம் பிறை என்று அழைக்கப்படுது. அமாவாசைக்கு மறுநாள் நேற்று நிலவு தெரியாது, ஆனால் இன்னைக்கு நிலாவானது தெரியும். அந்த நிலா இன்று துவாதசி திதியில் தெரியும். இன்றைக்கி தெரியக்கூடிய நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். அறிவியல் ரீதியாக நிறைய பாசிட்டிவ் சைனை வெளிக்கொண்டு வரும். அதனால தான் இன்று பிறையை பார்க்கறது அந்த அளவுக்கு புண்ணியம் என்பது சொல்லப்படுது. ஆக்சுவலி ஒரு முறை விநாயக பெருமான் சிவனுடைய அதிகாரத்தை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார். எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் கடைசியாக சந்திரனை பார்க்க சென்றார். சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகருடைய திருவுருவை பார்த்து சிரித்தார். இதனால் கோபமுற்ற விநாயக பெருமான், உன் அழகு இன்று முதல் இருண்டு, உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார். விநாயகருடைய சாபத்தால் சந்திரனுடைய அழகு குன்றியது. பின் சந்திரன் பொடி விழுந்தார். இதனால் கவலை அடைந்த சந்திரன் சிவனை நோக்கி கடும் தவம் செய்தார். அந்த தவத்தின் விளைவாக தன்னுடைய பழைய அழகை பெற்றார். அந்த நாள் தான் இன்று வந்திருக்கக்கூடிய பிறை நாள்.
அதனால தான் இன்று சந்திர தரிசனம் செய்தால் இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. இன்று சந்திரனை பார்க்கும்போது கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்கினால் பெண்கள் உங்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும். அப்புறம் அமாவாசைக்கு பிறகு இன்று 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காணக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பெல்லாம் இருந்ததுன்னா நீங்கும், கண் பார்வை தெளிவாகும், மேலும் ஆயுள்கள் கூடும். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்புறம் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை பெற இன்று சந்திரனுடைய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி தானம் மாதிரி பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். அப்புறம் 3ஆம் பிறையை இன்று தரிசனம் செய்தால் சிவனையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம். அதனால் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்தோடு திகழ முடியும். அந்த வகையில் இன்னைக்கு ஆடி சனிக்கிழமையோடு கூடி வருது. இந்த தினம் மிக மிக சிறப்பான தினமாகும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மாலை 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 7:15 வரைக்கும் சந்திர தரிசனம் இருக்குது. அந்த நேரத்தில் பிறையை பார்த்தா தான் கோடி புண்ணியம். அதனால் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ சந்திர தரிசனத்துடைய மகிமையை தொடர்ந்து இப்போ உங்களோட ராசிக்கு எதுலெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும், எதில் பாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு எதில் சாதகமான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைய இந்த சந்திர தரிசன நாளில் ஜென்ம சனி துவங்கி இருக்கிற மாதிரி சந்திர தரிசனமானது இருக்குது. அந்த நிலையில் இருக்கிறதுனால கிரகங்களுடைய பயிற்சி நிறையவே இருக்குது. ஸோ இதனால் கணிசமான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இனிமேல் உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தும். இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இன்றிலிருந்து எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், என்ன விஷயங்களெல்லாம் சாதகமான பலன்கள் பெறுவீங்கிறத சொல்ல போகிறேன். திருமணம், குடும்பம், தொழில், வேலை இது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எல்லாமே என்னென்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைய சந்திர தரிசன நாளில் இருந்து சகோதர சகோதரிகளால் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் ஏற்படக்கூடிய மாதிரி நாட்கள் இருக்கும். புதிதாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். ஆக்சுவலி அதிர்ஷ்டகரமானதாகவும் இருக்கும். தடைகளை முறியடிக்கக்கூடியதாக இனி உங்களுக்கு நாட்கள் செல்லும். முன்னேற்றத்திற்கான பாதைகளை வகுத்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்கொண்டிருந்த தடைகளும் குறைகளும் படிப்படியாக நீங்குவதை நீங்களே காண்பீங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதில் இன்றையிலிருந்து இந்த சந்திர தரிசனத்தினால எதில் சாதகமாக உங்களுக்கு விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ம சனியாக இருந்தால் கூட திருமணமான தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யமும் அன்பும் இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். அந்த யோகம் எதனால் வந்திருக்குன்னா இன்று சந்திரனுடைய தரிசனத்தினால வந்திருக்கு. பணவரவு பொறுத்து வர திருப்திகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக ஏற்படாது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப பலன்கள் மற்றும் பணவரவு இனி இருக்க போகுது. அப்புறம் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலத்தில் படிக்க விரும்பக்கூடிய உங்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். படிப்புக்கு மட்டும் இல்லை, வேலை செய்ய விரும்பணும்னு நினச்சிங்கன்னா கூட அதுலேயும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இடமாற்றம் வேலையில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இனி நிறைய சாதகமாக பலன் இருக்கும். வேலை மாற்றம் செய்ய நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா ஈஸியாக மாற்றிக்கொள்ளலாம். நீண்ட காலமாக எதிர்கொண்டிருந்த கடன், வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்திலுமே கூட உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள்னு பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் இருக்குது என்பது இந்த இதன் மூலிமா குறிப்பிடப்படுது. யார் மூலிமா? சந்திர தரிசனத்தின் மூலிமா குறிப்பிடப்படுது. அப்புறம் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுலேயும் கவனமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். சனிப்பயிற்சி மீன ராசினருக்கு எடுத்த காரியங்களை சின்ன சின்னதாக தடைகளை ஏற்படுத்துவது இந்த டைம் இருக்குது. சுபகாரிய தடைகள் நீடிக்கிறதுங்கிறதுனால முயற்சிகளை தொடர தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. தோல்வி வந்துருச்சுங்கிற மாதிரி விட்டுறாதீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடினமாக உழைக்கணும்.
எந்த அளவுக்கு நேரம் தவறாமல் சிரத்தையோடு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அனுகூலமான பலன்கள் பெறுவீங்க. அதுவும் இந்த டைம் சில நாட்கள் வீட்டில் சின்ன சின்ன அவசரங்கள் அல்லது வீட்டிற்கான செலவுகள் ஏற்படலாம். மெயினாக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் விரயம் உண்டாகும். அதனால் சொத்துக்கள் விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலேயே கூடுதல் கவனம் செலுத்தணும். தூக்கமின்மை மற்றும் செரிமான கோளாறு ஏற்படலாம். அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. போதிய ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் கவனம் செலுத்துங்க. என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ கவனமாக இருங்க. ஸோ இதுதாங்க முக்கியமான தாள்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஷேர் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் மாத ராசி பலனோட புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.